அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே விசுவாசிக்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாள்லேயும் ஒரு அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 31வது வசனம். இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய சகல விதமான 9 விதமான வரங்களையும் அவர் நமக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியா சொல்கிறது, அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனம் இல்லை என்று சொல்கிறார். கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். இன்றைக்குமாக இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எனக்கும் அந்த வரங்களை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கேட்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த ஆண்டில் இந்த 2025வது வருஷத்தில் ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களினால் உங்களை நிரப்புவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை கொண்டு உங்களை கொண்டு அநேகரை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால அன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். குருடர்களுக்கு பார்வை அளித்தார், முடவர்களை நடக்க வைத்தார், 38 வருஷமாக வியாதியோடு கூட இருந்தவனை கர்த்தர் சுகப்படுத்தினார். இதெல்லாம் ஆண்டவர் பரத்திற்கு ஏறும்போது அவருடைய பரிசுத்த ஆவியானவரை அவருடைய சீஷர்கள் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே அபிஷேகத்தினால அவர்கள் நிரப்பப்பட்டதுனால அவர்களும் பலத்த கிரியைகளை செய்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆண்டில் ஆண்டவர் உங்களையும் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களினால நிரப்புவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கேளுங்க, ஆண்டவரே நாம் போய் அநேகருக்கு சத்தியத்தை சொல்லணும், இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கணும், நோயாளிகள் சுகமாகணும், பிசாசுக்கு கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் என்று சொல்லி அப்படிப்பட்ட வரத்தை ஆண்டவர் இந்த நாளில் தரணும்னு சொல்லி கேளுங்க. ஏன்னா இந்த கடைசி நாட்களில் நம்ம எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. இந்த ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தினால் ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் ஆவியின் வரங்களினால் உங்களை நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆவியின் வரங்களினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.